வகுப்பறையில் நம்ம 2 விகிதமுறு எண்களை எப்படி கூட்டணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஒருவேளை பார்த்தீங்கன்னாக்கி 3/4 5/8 அப்படிங்கக்கூடிய 2 விகிதமுறு எண் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம கூடுதல் காண்கிறதுக்கு முன்னாடி இதில் எது பெரிய எண் சிறிய எண் அப்படிங்கிறதுக்கும் இதே மேட்ரு தான். ஏன்னா பகுதியை ரெண்டும் நம்ம ஒன்று போல் ஆக்கணும். அப்போ தான் நம்ம இந்த கணக்கு வந்து என்ன செய்ய முடியும், கூட்ட முடியும். கழிக்கணும்னாலும் என்ன செய்ய முடியும், பகுதியை ஒன்று போல் ஆக்கணும். அப்போது ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் எழுதணும் அப்படின்னு சொன்னாலும், அதே போல் கூட்டணும் கழிக்கணும்னு சொன்னாலும் கூட, எது பெரிய எண் எது சிறிய எண்ணுன்னு கேட்டால் கூட எல்லாத்துக்குமே இதனுடைய பகுதிகளை நம்ம ஒன்று போல் ஆக்கினா தான் செய்ய முடியும். அப்போ இந்த பின்னத்தை நம்ம கூட்டணும் அப்படின்னம்னா முதல்ல இருக்கக்கூடிய இந்த பின்னங்களுடைய பகுதிகள் ரெண்டும் ஒன்று போல் ஆக்கணும். இது வேற்றின பின்னமாக இருக்குது, ஓரின பின்னமாக மாற்றணும். அப்போ இந்த 4க்கும் 8க்கும் மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். டேனாவத்தில் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கி 2 2 4 4 2 8 மறுபடியும் 2ஆல் வகுத்தோம்னா 1 2 2 2 2 4. இப்போ இதை எல்லாத்தையும் பெருக்கணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 2 2 4 4 2 8. அப்போது 4,8னுடைய மீச்சிம ஈக்குவல் டு 8. சரியா? இப்போ 8 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4ங்கிற பின்னத்தை எதை கொண்டு பெருக்குனா இதனுடைய பகுதி வந்து 8 ஆகும் அப்படின்ட்டு பார்க்கணும். அப்போ 4 கொண்டு 2 பெருக்கணும்னா 8 ஆகும். ஒரு பின்னத்தினுடைய பகுதியும் தொகுதியும் ஒரே எண்ணால் பெருக்கணும்னா என்ன செய்யாது, மதிப்பு மாறாது. அப்போ அதனுடைய சமான பின்னம் கிடைக்கும். அப்போ அதே மாதிரி தொகுதியை 2ஆல் பெருக்கணும்னா 6 கிடச்சிரும். இப்போ அடுத்த பின்னத்தை எடுத்துக்கிடுங்க, 5/8. இந்த பின்னத்தை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 8 கிடைக்கணும். இப்போ 1 கொண்டு பெருக்கணும்னா 8 கிடைக்கும். அப்போ இதனுடைய தொகுதியும் 1ஆல் பெருக்கணும்னா 5, 5யும் 1யும் பெருக்கணும்னா 5. இப்போ 2 விதமான சமான பின்னங்கள் கிடச்சிருது. இப்போ 2 பகுதியும் பார்த்திங்கன்னா 1. இப்போ இதை ரெண்டையும் நம்ம கூட்டணும். 6/8 பெருக்கல் 5/8. இதை கூட்டும்போது பகுதி ரெண்டையும் என்ன செஞ்சுக்கணும், பொதுவாக எடுத்துக்கணும். அப்போ 6ஐயும் 5ஐயும் கூட்டணும். கூட்டும்போது 11/8 கிடைக்கும். இப்போ இது வந்து ஒரு தகா பின்னமாக இருக்குது. இதை கலப்பு பின்னமாக மாற்றோம்னா 11ல் எத்தனை 8 இருக்குது, ஒரு 8 இருக்குது, மீதி 3 இருக்குது, 3/8. இதுதான் ஆன்சர். சரியா? அப்போது இந்த விகிதமுறு எண்கள் எப்படி கூடுதல் கண்டுபிடிக்கணுங்கிறத இந்த முறைப்படி செய்யலாம். இன்னொரு முறைப்படி செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இந்த 3/4 கூட்டல் 5/8 மீச்சியமாக கண்டுபிடிக்காமல் செய்யலாம். அப்படின்னா என்ன செய்யலாம், குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பின்னத்தை எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய பின்னத்தினுடைய பகுதியால் மேலைங்களையும் பெருக்கணும். 3/4 பெருக்கல் 8 மேலைங்களையும் பெருக்கிறோம். சரியா? 4 8 32, 3 8 24. அதே மாதிரி இந்த பின்னத்தை 5/8 என்கிற பின்னத்தை எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய பகுதியால், இந்த பின்னத்தினுடைய பகுதியால் மேலைங்களையும் பெருக்கணும். 8 32, 5 20. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பின்னத்தினுடைய பகுதியும் பார்த்தீங்கன்னாக்கி ஒன்று போல் வந்துடும். அப்போ என்ன செய்யலாம், ஒன்று போல் வந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம், இது ரெண்டையும் கூட்டலாம். அப்போ 24/32 கூட்டல் 20/32. பார்த்தீங்கன்னா 32 பொதுவாக எடுத்துக்கணும். அடுத்து என்ன செய்யலாம், 24ஐயும் 20ஐயும் கூட்டணும். கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும், 44/32. இதை அடி கொடுக்கலாம். 16 2 32, 22 2 2 4 அப்படி கொடுக்கலாம். மறுபடி அடி கொடுக்கலாம். 8 2 16, 11 2 22. அப்போ அந்த 11/8 நம்ம மறுபடியும் என்ன செய்யலாம், 1 8 8 மீதி 3/8 அப்படின்னு அந்த கணக்கு மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். அப்போ இந்த முறைப்படியே நம்ம என்ன செய்யலாம், இதே கணக்கை செய்யலாம். இன்னொரு முறைப்படினா எல்லா கணக்கையும் அந்த முறையில் செய்ய முடியாது. 3வது இன்னொரு முறை இருக்குது, அது கொஞ்சம் ஈஸியாகவே செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இந்த பின்னத்தினுடைய பகுதியை பார்த்தீங்கன்னா இதுவும் அதுவும் அதனுடைய மடங்குகளாக இருந்ததுன்னா இப்போ இந்த 4 வந்து என்ன செய்யலாம்னா 8ஆக மாற்றிடலாம். அப்போ இந்த பகுதியினுடைய இந்த பின்னத்தை மாத்திரம் மேலைங்களையும் 2ஆல் பெருக்கி இதனுடைய பகுதி 8ஆக வர்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். இது எல்லா நம்பரையும் செய்ய முடியாது. அப்போ 3/4 கூட்டல்
5/8ங்கிறத இப்போ என்ன செய்ய முடியும், இது 8 இந்த நம்பர் 8 இருக்கிறதுனால இந்த 4 வந்து 8 மாற்ற முடியும். எல்லா பின்னத்துக்கும் மாற்ற முடியாது. இங்கே இருக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த கணக்குக்கு என்ன செய்யலாம், அந்த முறைப்படி செய்யலாம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கி 3/4 மேலையும் கீழையும் 2ஆல் பெருக்கிக்கிடலாம். ஏன்னா சமான பின்னம் தான். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கி 4ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 8, 3ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 6, 5/8. சரியா? அப்போ பின்னத்தினுடைய பகுதியை 8 வச்சுக்கிடுங்க. 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11/8. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு தகா பின்னமாக இருக்குது. இதை கலப்பு பின்னமாக மாற்றினீங்கன்னா ஒரு 8 8, மீதி 3 இருக்குது, 3/8. அப்போ இப்படிப்பட்ட பின்னங்களை என்ன செய்யலாம், இந்த மாடல்லையே நம்ம செய்யலாம். அப்போது இந்த கணக்கில் வந்து நம்ம 3 விதமாக செஞ்சுருக்குறோம். எது ஈஸியாக இருக்கோ அந்த மாடலில் நீங்கள் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.